ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஹோம் கார்டனிங். மல்லிகைப்பூ பாருங்கள், எவ்வளோ மொட்டுக்கள் விட்டுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்காங்க. எவ்வளோ மொட்டுக்களுமே அவ்வளோ நல்லா இருக்காங்க. அழகு போல் ஈவினிங் டயத்தில் நிறைய மொட்டுக்கள் நம்ம பார்க்க முடியும். இனிமேல் மழையும் பெஞ்சிட்டாங்களாங்க, ஏகப்பட்ட மொட்டுக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். அரும்பாக எவ்வளோ அரும்புகள் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். மல்லிகைப்பூவோடைய அரும்புகள் நம்ம என்றைக்குமே நம்ம பறிச்சிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த வெயில் காலத்தில் மொட்டுக்கள் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்காங்க இல்லைங்க. நிறைய மொட்டுக்கள்ங்க, கிட்டத்தட்ட ஒரு 50-60 மொட்டு விட்டுருப்பாங்கங்க. ஆமாம், அது இருவாச்சி மல்லி காமிச்சேனுங்க. இருவாச்சி மல்லி இந்த தடவை நிறைய மொட்டுக்கள் விட்டுருக்காங்க மழை பெஞ்சோடனே. இப்போ இந்த துளசியுமே நல்லா வளர்கிறாங்க. விதைகள் நிறைய விட்டுருக்காங்க. மல்லிகைப்பூ பாருங்கள், அரும்பு அவ்வளோ அழகாக இருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கு அந்த உப்பு உரம் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு மழையும் பெஞ்சிருச்சாங்க. அவங்க சூப்பராக இன்னும் க்யூட்டாக எவ்வளோ மொட்டுக்கள் விடுறாங்க பாருங்கள். நான் காமிக்கிறேன். ஏற்கனவே நிறைய மொட்டுக்கள் இருப்பாங்க. உப்பு உரம் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்.